பண்டைய நாடு சோழபுரம். இதோ இதுதான் நான் ஓய்வு எடுக்கும் அறை. இங்குதான் எனது மகன் குத்தீஸ்வரன் அடிக்கடி என்னை காண வருவான். அப்புறம் இந்த இடம்தான் எங்க அரண்மனையோட தோட்டம். இங்கதான் என் மகன் குத்தீஸ்வரன் குயில்களோடு சேர்ந்து அழகா பாட்டு பாடுவான். குயிலுக்கு குக்கூனு குக்கூனு சொல்லி கொடுங்க. அட ஆமா, டைனோசர் முட்டை, அதான் இந்த முட்டை. நீ மெல்ல சாவ், மெல்ல சாவ், மெல்ல சாவ், சாவ், சாவ். அப்புறம் கடைசியாக இந்த இடம்தான் எங்களது அரண்மனை வாசல். இந்த இடத்தில்தான் எனது மகன் இந்த இடத்தில் தான் எனது மகன் குத்தீஸ்வரன். அரசரே, அரசரே, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எல்லாரும் கொஞ்சம் கீழே பாருங்க. எனக்கு இத பார்த்தா ஏதோ கார் டயர் போன தடம் மாதிரி இருக்கு. ஏமா பேத்தி, இந்த காலத்துல ஏதுமா காரு? ஏய் பூமாரி, அழாத. உன் வீட்டு பூனைய எப்படி பேய் பஸ் வீட்டுக்கு அனுப்புனா? ஒரு கருப்பு கலர் கார் வெளியில நிக்கும், அதுல ஏறினீங்கன்னா பேய் பஸ் வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னாங்கக்கா. அந்த கருப்பு கலர் கார்ல தான் என் பூனையை ஏத்தி விட்டேன். கருப்பு கலர் காரு, கருப்பு கலர் காரு. அப்படின்னா கண்டிப்பா அவன் பேய் பஸ் வீட்டுக்கு தாமா போயிருக்கான். 18ஆம் நாள் இரவு 11:30 மணி. சோ 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 உனக்கு எவ்வளவு பெரிய சோகம் இருந்தாலும் பரவாயில்ல, அத எங்க கிட்ட ஷேர் பண்ணு. சோகம் சோகம்னு சொல்லி எங்களையும் சோகத்துல ஆக்கிராதப்பா. டாய் டாய் டாய், விளக்கெண்ண சட்டி மண்டையா, நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்டா. என்னது மெடிடேஷனா? ஏபா, நீ சோகம் சோகம்னு சொன்னதோ ஏதோ சோக பாட்டு பாடுறியோன்னு நினைச்சிட்டம்பா. அடே, நானே இன்னைக்கு ராத்திரி பேய் பாஸ் என்ன டாஸ்க கொடுக்க போறானுவன்னு பயத்துல இருக்கிறேன்டா. இதுல நீ வேற. இன்னையோடு பேய் பாஸ் ஆரம்பிச்சு 18 நாள் ஆயிருச்சு. இன்னைக்கு ராத்திரி என்ன டாஸ்க கொடுக்க போறானுவன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அம்மா பண்ணு மேலேயே கவலைப்படாதம்மா. இன்னைக்கு ராத்திரி இந்த பியாய் பாசு வீடே நல்ல கலகலன்னு ஜாலியா இருக்கிற மாதிரி தான் பியாய் பாசு டாஸ்க் கொடுக்க போறாரு. ஆமா, இவதான் பெரிய பேய் பாசு வீட்டோட டைரக்டரு. இவ சொல்லிதான் எல்லா டாஸ்க்கும் எழுதி தரானுவ. நீ வேணா பாருமா, இன்னைக்கு நல்லதே தான் நடக்கும். பாவம்மா வள்ளி, அந்த கொத்தீஸ்வர பயலும் பியாய் பாசு வீட்டுல போய் தான் மாட்டிக்கிட்டான் நாட்டுக்கு.
பாட்டி, குத்தீஸ்வரன், பூமாரி வீட்டோட பூனை, அப்புறம் எங்க அம்மா எல்லாரும் பேய் பாசு வீட்டுக்குள்ளதான் மாட்டிக்கிட்டாவ. எல்லாரும் போறதுக்கான வழி கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு வழி கிடைச்சதுன்னா போனவங்கள எல்லாரையும் நம்ம பத்திரமா கூட்டு வந்துடலாம். இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல. நாங்க குத்தீஸ்வரன் காலை கட்டதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனோம். அதுக்குள்ள வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல எதுக்குடா யானைய தூக்கி மேல ஏறி கீழே விழுந்து கிடக்கா? ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு டைம் சரியில்லை. இதுல நீ கீழே விழுந்து உனக்கு என்னமோ ஆச்சுன்னா நாங்கெல்லாம் என்னையா செய்வோம்? ஐயா இப்படி செய்றா? அழாதியம்மா, இந்த சூட் கேஸை எடுக்கத்தான் மேல யாருன்னு. ஏண்டா அந்த சூட்கேஸ்ல அப்படி என்னடா இருக்கு? யானி போட்டு ஏறி எடுக்கிற அளவுக்கு அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்கு? இந்த சூட் கேஸ்ல தான் ஏண்டா முனையாண்டி பயல, ஒரு சாதாரண போட்டா எடுக்கதான் இம்புட்டு மேல ஏறனியா? அம்மா, இது சாதாரண போட்டோ அல்லம்மா, இதுதான் எங்க கல்யாண நாளன்னைக்கு எடுத்த போட்டா. அதுவும் இல்லாம இன்னைக்கு தான் எங்களோட கல்யாண நாள். என்னது, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாளா? டாடி, ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி டாடி. இனிய கல்யாண தின வாழ்த்துக்கள். ஆமா, பொல்லாத வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஏண்டா முனியாண்டி, இங்க நீ ஒரு போட்டோக்காக கீழே விழுந்து கிடக்கியே, அங்க பியாய் பாசு வீட்டுல இருக்கிற உன் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு தெரியுமாடா? அவளுக்கு கல்யாண நாள் நிச்சயம் ஞாபகம் இருக்கும்மா. வெக்கலடுக்கு, என் குடும்பத்துல யாரோ என்னைய நினைக்காங்கன்னு நினைக்கேன். ஏய் லட்டு ஆண்டி, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் இல்ல. காட்டு பன்னி மாதிரி 4 மணி நேரமா 400 பணியாரத்தை சாப்பிட்டா விக்கல் எடுக்காம நக்கலா எடுக்கும். மணி அடிச்சுட்டானுவோ பா அப்படின்னு கேம ஆரம்பிக்க போறானுவ. பேய் பாஸ், மணி அடிச்சது போதும். இன்னைக்கு பேய் பாஸ் வீட்டுல என்ன டாஸ்க்? சீக்கிரம் சொல்லுங்க. பேய் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இன்று இரவு இந்த பேய் பாஸ் வீட்டில் ஒரு திரைப்படம் ஓடப் போகிறது. என்னது, படமா? அம்மாடி, படமா? அடங்கொய்யால, மறுபடியும் படமா? அதால மறுபடியும் படமா? எப்படி? அத எல்லா கேசட்டுகளையும் நாங்க நெருப்பால அடிச்சிட்டோமே. யப்பா, மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து ஏதோ சத்தம் வருதுப்பா. வாங்க வாங்க போய் பாப்போம். மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து தான் மறுபடியும் சத்தம் வருது. மறுபடியும் படம் ஓடிறதுக்குள்ள வாங்கப்பா, திறந்து கேசட்டை வெளியில எடுத்துருவோம். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, பதட்டப்படாதி ஐயா, செத்த பொறுமையா இருங்க. ஏய் லட்டு ஆண்டி, அடுத்து என்ன பேய் படம் போட போறானுவோ தெரியல, அதுக்குள்ள பொறுமையா இருங்க, எருமையா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கறா.
அம்மா பண்ணு மேல அது என்ன படம் தான் செத்த பொறுமையா இருந்து பாப்போமே. யாரும் மைக்ரோவேவ் ஓவனை அவசரப்பட்டு திறந்துடாதீங்க. அது என்ன படம்னு வெளியில போய் பார்த்துட்டு வருவோம். யாரும் கொலபரேஷன் ஆகாம போங்க. அடங்கப்பா அடங்கப்பா. யப்பா என்னப்பா வீட்டையே லைட் போட்டு அலங்காரப்படுத்தி வச்சிருக்கானுவ. அதானே ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி லைட் எல்லாம் போட்டு அவ்வளோ அலங்காரம் பண்ணிருக்கானுங்க. இதுக்கே இப்படி ஆச்சரியப்பட்டா எப்படி? சேட்டா அங்க பாருங்க. வா அம்மா இது கார்டன் ஏரியா தானே? இது அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி ஏதோ வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரி பண்ணிருக்கானுங்க. யப்பா இது பேய் பாஸ் வீடா இல்ல கல்யாண வீடாபா? நான் தான் சொன்னேன்ல தம்பி, இன்னைக்கு ராத்திரி பேய் பாஸ் ஊடு களை கட்ட போகுது பாருங்க. யப்பா கேட்ட திறந்துட்டு யாரோ வர போறாங்கப்பா. வாங்க அதையும் பார்த்துருவோம். அடேங்கப்பா கேட்டலையும் லைட்ட மாட்டி வச்சிருக்கானுங்க. போச்சுப்பா சங்க ஊதி பேய வர சொல்ல போறானுவலாட்டுக்கு. பேய் இல்ல தம்பி, நான் தான் வர போறேன். நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரம் உள்ள போங்க. வாட் பொண்ணு மாப்பிள்ளையா? என்னங்கடா நடக்குதுங்க? கல்யாணம் அம்மா பண்ணு மேல இதுதான்பா என்னோட கல்யாண வீடியோ.